வணக்கம் குருஜி. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்ப 4வது கிளாஸ் முடிச்சிட்டுருக்கேன். 5வது கிளாஸ் பார்த்துட்டுருக்கேன். இப்ப இதுல வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னன்னா, இப்ப நம்ப ஆறாவ எக்ஸ்பேண்ட் பண்றோம். பிராண உடல அத பார்க்குறோம், எக்ஸ்பேண்ட் பண்றோம். இப்ப இதெல்லாம் இந்த பயிற்சிகள் பண்ணும்பொழுது, இந்த அ அளவ அதாவது அளவோட மது குடிக்கிறது, இல்ல வந்து எப்பயாச்சும் ஒரு 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 சிகரெட் ஸ்மோக்கிங் அந்த மாரி இதெல்லாம் பண்ணா அது கண்டிப்பா இந்த ஆரா எக்ஸ்பேண்டுக்கு வந்து பிரச்சனை குடுக்குமா? இதோட கேள்வி ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் அடுத்தது வந்து பார்க்கும்போது, இந்த கேசரி முத்ராவும், ஆக்ன ஆக்னன்னு சொன்னீங்க இல்லையா? அது 2 சேர்த்து அப்படி நாக்க மடிச்சு வச்சுட்டு, அத புருவ மத்தியில மூச்சு பண்ணலாமா? சேர்த்து வச்சு பண்ணலாமா? பண்ணா, ஆ எனக்கு வந்து எவ்வளோ நேரம் பண்ணணும்? அது ஆறா தெரியிற வரைக்கும் இன்னொருத்தவங்களோட ஆறா தெரியிற வரைக்கும் பண்ண முடியுமா? பண்ணணுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க குருஜி. ரொம்ப நன்றி. ஆனந்த பொங்கட்டும். வணக்கம் ஐயா. திபெத்தின் யோகான் ரீக்கில் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஒன்று, ஆற எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நம்ம சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக ஸ்டார்டிங் டைமில் நீங்கள் அது பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சிகரெட் ஸ்மோக்கிங்கிறது நுரையீரல் அஃபெக்ட் பண்ணும். நுரையீரல் அஃபெக்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஃபிசிக்கல் பாடி யூஸ் பண்ணி தான் நம்ம பிராணிக் சரீரத்தை தாண்டி தான் அதை வந்து இழுக்கிறோம். அப்போ அது நுரையீரல் ரொம்ப முக்கியம் ஆரம்ப கட்டத்தில். நீ நல்லா பயிற்சி பண்ணிட்டீங்க, பிரீத் இன் கூட பண்ணாமல் உங்களால் வந்து ஒரு ஆரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. அந்த மாதிரி சூழலில் வந்து அது உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் அந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது சிகரெட் குடிக்கணும்னே தோணாது. சிகரெட்டு குடிக்கிறவங்க அந்த மாதிரி சூழலில் இருக்க முடியாது, அந்த நிலையில் இருக்க முடியாது. அந்த நிலைக்கு போனவங்க சிகரெட்டு வந்து பெரிய விஷயமா தெரியாது அவங்களுக்கு. அதனால் பயிற்சி பண்ணும்போது ஆரம்ப கட்டத்தில் சிகரெட் ஸ்மோக்கிங் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். 2வது, ஆல்கஹால். ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பியூர் ஆல்கஹாலாக இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் பியூர் ஆல்கஹாலே கிடையாது, இல்லை கெமிக்கல் தான். உண்மையாலுமே தயார் பண்ண ஒரு ஒரிஜினல் ஒரு ஆல்கஹாலாக இருந்ததுன்னா, அந்த ஆல்கஹால் சாப்பிட்ருக்கும் பொழுது நீங்கள் ஆறா எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்கன்னா நல்லாவே எக்ஸ்டென்ஷன் ஆகும். நல்லா விரியும், நல்லா ஃபீல் பண்ணவும் முடியும் உங்களால். சுச்சமான விஷயங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் ஆல்கஹால் சாப்பிடும் பொழுது உங்கள் ஈகோவோட லெவல் வந்து ரொம்ப குறையும். ஒரு சிலருக்கு ஆல்கஹால் சாப்பிடும் ஈகோ லெவல் வந்து அதிகமாகும். ஆல்கஹாலை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திமிரா, தெனாவட்டா, சண்டைக்கு போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே எக்ஸ்போஸ் ஆகும். ஒரு சிலர் அழுகுறது, அமைதியாக இருக்கிறது, அடுத்தவங்க உதவி பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் கவிதை பாடுறது, ட்ராயிங் வரைகிறது, நேச்சுரல் லைக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ ஆல்கஹால் சாப்பிடும்போது தான் அவங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியில் வரும். அதை வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த ஈகோனால வந்து வெளியே காட்ட முடியும், மறைச்சி வச்சுருப்பாங்க. ஆல்கஹால் சாப்பிட்டு ஒரு நிலைக்கு அந்த போதையோட இதுக்கு போகும்போது அவங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியில் வரும். அதான் ட்ரூ. அவங்களுக்கு கருணையாக இருந்தாங்கன்னா அழுவாங்க, அன்பாக இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்பாக எல்லாத்திட்டையும் பழகுவாங்க. கோபம், வெறுப்பு, துவேஷம் உள்ள இருந்ததுன்னா அழிக்கக்கூடிய வேலையை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரிஜினல் ஆல்கஹால் சாப்பிட்டு நீங்கள் திருப்பி யோகா பயிற்சி பண்ணிங்கனாக்க ஆல்கஹால் வந்து நல்லா அந்த ஆறா வந்து நல்லா எக்ஸ்டென்ஷன் ஆகும். பட் அது வந்து நீங்கள் அளவோடு வச்சுக்கணும். ஆல்கஹாலும் லிவருக்கு அஃபெக்ட் தான், கல்லீரல் அஃபெக்ட் தான். அது நம்ம ஸ்டேட்டில் நல்ல ஆல்கஹாலே கிடையாது. அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இருக்கிறதும் போயிடும், உள்ள ஆறாவும் போயிடும் உங்களுக்கு. அந்த ஃபிசிக்கல் பாடி அஃபெக்ட் ஆச்சுன்னா, லிவர் அஃபெக்ட் ஆச்சுன்னா, ஸ்டொமக் அஃபெக்ட் ஆச்சுன்னா, கிட்னி அஃபெக்ட் ஆகணும்னா அஃபெக்ட் ஆகும். அதெல்லாம் வந்து ரொம்ப பண்ணும், ஒர்க் பண்ண ரொம்ப சிரமப்படும். சிரமப்படும் போது ஆறா டவுன் ஆகிடும். ஆறா டவுன் ஆகிடுச்சுன்னா அவங்களை விரிக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் ஆல்கஹால் இப்போ குங்ஃபுலாம் பார்த்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் மைங்கி ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. ஒரு சில ஆல்கஹாலை கொடுத்து அந்த மூளை வந்து செயல் இழந்த நேரத்தில் உள் விழிப்புணர்வை தூண்டப்பட்டு எப்படி வந்து நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு பியூரான ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. உடலை பாதிக்காத ஆல்கஹாலாக இருக்கணும். அது ரொம்ப ரேர் தான் நம்ம இங்கே கிடைக்கிறதெல்லாம். ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. கேசரி முத்ரா போட்டுட்டு நம்ம ஆக்னேயில் தியானம் பண்ணும்போது அது வழியாக பயிற்சி பண்ணும் பொழுது அது எவ்வளோ நேரம் பண்ணலாம்? அது வந்து நீங்கள் கேசரி முத்ரா போட்டு ஆக்னேயில் சுவாசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே என்ன ஆகுனாக்க இம்மீடியேட்டாக உங்களோட பிராணசக்தியோட பவர் இன்க்ரீஸ் ஆகிடும். அது வந்து ஆறா நல்லா விரியும், ஆறா விஷயம் கிடைக்கும். ரொம்ப நேரம்லாம் பண்ணிங்கன்னா பாடி ரொம்ப ஹீட் ஆகிடும், வாய் புண்ணாயிடும், மோசன முனை எரியும், இந்த மாதிரிலாம் கண் எரிச்சல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரொம்ப அதிக உஷ்ணம், சக்தியோட லெவல் அதிகமாகிடும். அதனால் நீங்கள் ஒரு காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, குறைஞ்சபட்சம் 1 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு
5 நிமிஷம் நல்லா பயிற்சி பண்ணிங்கன்னா 21 நிமிஷத்துக்கு மேலே அதை பண்ணவே வேண்டாம். அதான் ரொம்ப சிறப்பு. நல்லா பயிற்சி பண்ணுங்க. ஒரு மாஸ்டர் ரேஞ்சுக்கு வந்தவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க நார்மலாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்னி வழியே சுவாசம் நடந்துகிட்டு இருக்கும். அவங்க நாக்கு தானாகவே மேலே தான் இருக்கும். அவங்க நாக்கு வந்து அவங்கள அறியாமல் மேலேயே தான் இருக்கும். என்னோட நாக்கு 24 மணி நேரம் நான் தூங்கும்போது வாயை திறந்து பார்த்தீங்கன்னா கூட மேலே தான் இருக்கும். கேசரி முத்திரையில் தான் இருக்கும். அது அப்படியே ஆகிப்போச்சு. அதை மாற்றணும். எப்பயாச்சும் நம்மளாவது பார்த்து என்னடா மேலே இருக்கு கீழே இறக்குனா தான் உண்டுங்கிற கண்டிஷன் ஆயிடுச்சு. ஏன்னா 24 மணி நேரம் நம்ம வந்து மூலாதாரத்தில் கனெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் பிரணாகதி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மேலேருந்து நமக்கு வந்து எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்குது. அது நம்மளே இயல்பாகவே வந்து நாக்கு வந்து கேசரி முத்திராலே இருக்குது. அது தாங்குற அளவுக்கு உடம்பு ஆரம்பத்துக்கு நிறைய சிக்கல்கள் வருது. உடம்புல வந்து பயங்கர ஹீட் ஆகும். உடம்பு பயங்கரமான பெயின் வரும். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு லெவலில் பயிற்சியிலையும் ஒரு சில ஒரு உன்னதமான சக்திகள் நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஒரு நிலைக்கு நம்ம போகலாம். ஆனால் ஆரம்பத்தில் பேசிக்கில் பயிற்சியில் இருக்கிறவங்க, இப்போ தான் பயிற்சி எடுத்துக்கிறவங்க, ஒரு 30 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்து 40 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்துட்டோம், நம்ம ஒரு நல்ல லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஓகே. இப்போ தான் பயிற்சி எடுக்கிறோம் அப்படின்னாக்க இது 3யுமே நீங்கள் ஆல்கஹாலையும் தவிர்த்துக்கிறது நல்லது, ஸ்மோக்கிங்கும் தவிர்த்துக்கிறது நல்லது. 21 நிமிஷத்துக்கு மேலே இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணாமல் கேசரியோட ஆக்னி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சேமம். ரொம்ப லிமிட்டாக இருக்கணும். மீறினா நமக்கு உடல்நல கோளாறுகள் வரும். பார்த்து செய்யுங்க. நன்றிங்கய்யா. என்ன புண்ணியம் செய்தேனோ